ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீன ராணுவம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன்ல சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஷி ஜின்பிங் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த மாற்றங்கள் மூலமா இந்தியாவிற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்களை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்கள் அப்படின்னா என்ன, இந்த ட்ரோன்களை எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், நம்ம முன்பு பதிவு பண்ணியிருந்த வீடியோல ரஃபேல் போர் விமானங்கள்ல 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டுள்ளதா சொல்லியிருந்தோம். ஆனா இந்த 13 சேஞ்சஸ் தாண்டியும் சில முக்கியமான சேஞ்சஸ் இந்திய விமானப்படை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்ன, இந்த சேஞ்சஸ் மூலமா ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு திரு ஷி ஜின்பிங் 3வது முறையாக சீன அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் 3வது முறையா சீன அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே முன்பு இருந்ததை விட அதிக அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு திரு ஷி ஜின்பிங் ராணுவத்தினருக்கிடையே பேசும் பொழுது சீன ராணுவம் எந்நேரமும் யுத்தத்துக்கு தயாரா இருக்கும்படி அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு லோக்கலைஸ்ட் வாரை சீன ராணுவம் நடத்தி வெல்லக்கூடிய முன்னேற்பாட்டுடன் இருக்கும்படி அவர் அறிவுறுத்தியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் சீன ராணுவத்தின் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சைனீஸ் மிலிட்டரி கமிஷன்ல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த அமைப்புல 6 முன்னாள் ராணுவ ஜெனரல்களை பணியமர்த்தியிருக்காரு. இந்த 6 நபர்களும் தான் அடுத்த 5 வருடங்களுக்கு சீன ராணுவத்தின் முக்கியமான செக்யூரிட்டி பாலிசிஸ் மற்றும் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுடன் சீனா எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு செய்வாங்க. இந்த சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் அப்படிங்கிற சிஎம்எஸ் கமிஷனோட தலைவரா சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் இருப்பாரு. அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்க 6 அதிகாரிகள்ல 2 பேர் வைஸ் சேர்மனா செயல்படுவாங்க. மீதமுள்ள 4 நபர்கள் உறுப்பினர்களா செயல்படுவாங்க. இந்த 7 நபர்களும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வருங்காலத்துல சீன ராணுவம் இம்ப்ளிமெண்ட் செய்வாங்க. சிசிஎம் கமிட்டியில அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்க 6 அதிகாரிகளுமே மிலிட்டரி ஜெனரல்ஸ். இதுல இருந்து ஷி ஜின்பிங் அக்ரெசிவான மிலிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ண போறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனால இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வரும் காலத்துல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலையும் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரிக்கும். அதனால இந்தியா எந்த விதமான சைனீஸ் என்க்ரோச்மெண்ட்டையும் சமாளிக்கும் வகையில தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்க 6 மிலிட்டரி ஜெனரல்ஸுமே தைவான் எக்ஸ்பர்ட்ஸ். அதனால சீனா தைவானுடன் யுத்தம் செய்வதற்காக தான் இந்த அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவத்தை சேர்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தைவான் விஷயத்திற்காக இப்படி செய்றாங்க அப்படின்னு இந்தியா லைட்டா எடுக்க கூடாது. சீனா எந்நேரத்துல என்ன செய்வாங்க அப்படிங்கறத பிரெடிக்ட் செய்யவே முடியாது. அதனால நம் ராணுவத்தினர் எதற்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவ அதிகாரிகள் ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தின் போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் சீனாவின் இந்த 6 அதிகாரிகளின் நியமனம் குறித்து பேசியிருக்காரு. அவரும் இந்திய ராணுவத்தினர் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. 3வது முறையா ஷி ஜின்பிங் தேர்வானவுடன் அவருக்கு முன்பு இருந்ததை விட அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதனால அவர் ராணுவ ரீதியா இந்தோ பசிபிக், சவுத் சைனா சி மற்றும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முயல்வாரு அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் மலபார் நேவல் எக்ஸசைஸ் ஜப்பான்ல யோகோஷிகா அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் நடத்தியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் மூலமா வரும் காலத்துல சீனாவிற்கு கடுமையான எதிர்ப்பை இந்த பகுதியில கொடுப்போம் அப்படிங்கறத
உறுதி செஞ்சிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் சீனாவின் இந்த 6 ராணுவ ஜெனரல் நியமனம் குறித்து கேட்டபொழுது, இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவு நல்ல நிலையில் இல்லை, அது நல்ல நிலைக்கு வரணும்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அமைதி நிலவனும், அப்படி இல்லனா 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு இன்னும் மோசமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா எந்த விதமான சவாலையும் சமாளிப்பதற்கு தயாரா இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்தமட்டில் இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுவது போன்று இந்தியா சீனாவிடம் மிக எச்சரிக்கையா இருப்பது மிகவும் நல்லது. பார்க்கலாம், சீனா இந்த 6 ராணுவ அதிகாரிகளின் நியமனம் தைவான் யுத்தத்துக்காகவா இல்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில யுத்தம் செய்வதற்கா அப்படின்னு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் அட்டானமஸ் ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்களை டெவலப் செய்து வருவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்கள் பிரத்யேகமா கடல் கன்னிவெடிகளை கண்டுபிடித்து அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டு வருது. ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்கள்ல அதிநவீன அட்வான்ஸ் இமேஜிங் ப்ராசசிங் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்கள்னால 7 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஸ்வாமிங் அண்டர் வாட்டர் ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கடல் கன்னிவெடிகளை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கப்பட்ட கடல் கன்னிவெடிகள் மீது இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய வெடிபொருட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இதனால கடல் கன்னிவெடிகளை அழிக்க முடியும். இந்த ஸ்வாமிங் ட்ரோன்கள் ஒரு யுத்த நேரத்துல நமது கப்பல் எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி செல்லும் பொழுது கடல் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு இந்த ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படும். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் நாடு வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதி ரஃபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு சப்ளை செய்ய போறாங்க. இந்த இறுதி ரஃபேல் போர் விமானத்துல அனைத்து விதமான இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸும் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் இறுதி ரஃபேல் போர் விமானத்துல செய்வதற்கு இந்தியா பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா கூடுதலா 2 அப்கிரேட்கள் வேணும் அப்படின்னு பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடம் கேட்டிருக்காங்க. பிரான்ஸ் நிறுவனமும் அந்த அப்கிரேடுகளை செய்வதற்கு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. இறுதி ரஃபேல் போர் விமானத்துல செய்யப்பட்டிருக்க இந்த 15 விதமான அப்கிரேடுகளும் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள 35 ரஃபேல் போர் விமானத்திலையும் செய்யப்பட உள்ளது. எதற்காக இது போன்ற 2 அப்கிரேடுகளை இந்தியா அதிகமா கேட்கறாங்கன்னா, ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா அதிவேகமா படையில் இணைச்சாங்க. இதனால ரஃபேல் போர் விமானங்களை படையில் இணைத்து ஆபரேட் செய்யும் பொழுது சில முக்கியமான அப்கிரேடுகள் இந்த விமானத்துக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ரஃபேல் போர் விமானத்துல அடிஷனலா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2 சென்சார்கள் இணைக்கப்பட உள்ளது. அதாவது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் இந்தியன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற 2 சென்சார்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த 15 விதமான அப்கிரேடுகளை மாதத்திற்கு 3 விமானங்கள் அப்படிங்கிற முறையில் ஒரு வருடத்துக்குள் டசால்ட் நிறுவனம் செய்ய போறாங்க. இந்த அப்கிரேடேஷனை HAL மற்றும் டசால்ட் நிறுவனங்கள் இணைந்து செய்ய போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.